அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி சரவணன். இன்றைக்கி ஒரு மனுஷனுக்கு 6ஆம் லெவல் நம்ம சுற்றி ஒரு 6 இருக்குது. அந்த 6ஆம் லெவல் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி நம்மகிட்ட இருக்க 7 சக்கராஸ் இருக்குல்ல, அந்த சக்கராஸும் கரெக்டாக இருக்கணும். யாருக்கு அந்த கரெக்டாக இருக்கோ, எனர்ஜி லெவல் கரெக்டாக இருக்கோ, அவங்க லைஃப் ஸ்மூத்தாக போகும். அவங்க நினச்சது நடக்கும். வாழ்க்கை வெற்றி பெறுவாங்க. ஃபினான்சியல் ரீதியாகவும் சரி, ஹெல்த் ரீதியாகவும் சரி, எல்லாமே கரெக்டாக அமையும். அவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். போதுமான அளவு மணி இருக்கும். எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். அது சரியில்லைனாத்தான் அவங்க லைஃப்பில் ப்ராப்ளம் வரும். அந்த 6ஆம் லெவல் கரெக்டான அளவு இல்லை, அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னாலும் ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம் வரும். சக்கராஸ் சரியில்லை, சக்கராஸில் ஏதாச்சும் ஒரு சக்கராஸ் ப்ராப்ளம் இருந்தால் கூட அது நம்ம அவங்களுக்கு ஹெல்த் ரீதியாகவும் ப்ராப்ளம் வரும். மனதளவிலையும் ப்ராப்ளம் வரும். அதாவது குடும்பத்தில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா உடம்பு அடிக்கடி முடியாமல் இருக்கும். ஏதாச்சும் ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்கும். மாற்றி மாற்றி ஏதாச்சும் ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஃபினான்சியல் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு தடையாகவே இருக்கும். ஏதாச்சும் ஒரு தோல்வியாகவே இருக்கும். பிஸ்னஸ் லாஸு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு இந்த சக்கராஸ் சரியில்லை, இல்லை நம்ம சுற்றி 6ஆம் லெவல் சரியில்லை இருந்தால் இந்த ப்ராப்ளம்லாம் வரும். அப்போ நம்ம அதெல்லாம் சரி பண்ணணும். அதுக்கெல்லாம் என்னென்னா ஹீல் பண்ணணும். அப்போ நம்ம 6ஆம் லெவலை ஹீல் பண்ணி தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிலாம் அகற்றிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணும். அதே போல் நம்ம சக்கராஸும் ஒவ்வொன்றும் நம்ம உடம்போட தொடர்புடையது, ஒவ்வொன்றும் நம்ம லைஃபோட தொடர்புடையது. அப்போ அதெல்லாம் நம்ம ஹீல் பண்ணி அதுக்கு தேவையான எனர்ஜி கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப்பில் எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஒரு நிம்மதியான, ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். ஃபினான்சியல் ரீதியாகவும் மணி ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். தேவையான அளவு பணம் கிடைக்கும். நம்ம இந்த ஹீலிங் பண்ணுறது நீங்களே பண்ணலாம். அது எப்படின்னு நாங்கள் கிளாஸில் சொல்லித்தரோம். அது நீங்களே எப்படின்னு கற்றுக்கிட்டு நீங்களே ஹீல் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களையும் நீங்கள் ஹீல் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைகளை ஹீல் பண்ணிக்கலாம். ஹீல் பண்ணி அப்போ இந்த ஹீலிங் நம்ம உடம்பு ரீதியாக இல்லை, நம்ம நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை ஹீல் பண்ணலாம். தண்ணியை ஹீல் பண்ணிக்கலாம். நீங்கள் இருக்கிற வீட்டை ஹீல் பண்ணி எனர்ஜி லெவல் கொடுக்கலாம். நீங்கள் இருக்க ஆஃபீஸை ஹீல் பண்ணி எனர்ஜி லெவல் கொடுக்கலாம். அப்போ ஒரு பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் இருக்கிற வீடு வாஸ்து சரியில்லை, வீடு சரியில்லை அப்படிங்கிறோம்ல, அப்போ அந்த இதை நம்ம ஹீல் பண்ணி எனர்ஜி லெவல் கொடுத்தோம்னா நம்ம வீடும் சரி நல்லபடியாக பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும். சாப்பாடை ஹீல் பண்ணி நீங்கள் எனர்ஜி லெவல் கொடுத்தீங்கன்னா அதுவும் நல்ல சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே ஹீல் பண்ணலாம். உங்கள் நீங்கள் வளர்க்குற பெட்டை ஹீல் பண்ணலாம். அது கூட முடியலையா நீங்கள் ஹீல் பண்ணலாம். நம்ம எல்லாமே செய்யலாம். நீங்கள் இப்போ லேடிஸ் ஹீலிங் இந்த கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களையும் நீங்கள் ஹீல் பண்ணி ஒரு பாதுகாத்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பல நோய்கள் வருது. இப்போ இதை நம்ம ஹீலிங் கற்றுக்கிட்டோம்னா நம்ம நம்ம எல்லாமே ஹீல் பண்ணி நம்ம ஃபேமிலியும் ஹீல் பண்ணி பாதுகாத்து வச்சுக்கலாம். அதுபோக நம்ம லைஃப்பில் எவ்வளோ தடைகள் இருக்குது. என்ன காரணம்னே தெரியாது. நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னா இந்த சக்கராஸ்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹீலிங்கை கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதோட மெடிடேஷனும் எடுக்கிறோம். அதே மாதிரி பாசிட்டிவ் பவர்ஃபுல் வேர்ட்ஸ் டெய்லியும் காலையில் எந்திரிச்சோடனே சொல்ல நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகும். அதை பற்றி நம்ம சொல்லித்தரோம். அதனால் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாய்ப்புங்கிறது எப்போயாச்சும் ஒரு தான் வரும், யாருக்காச்சும் வரும். உங்களுக்கு வந்திருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. சிவன் அருள் கிடைக்கட்டும்.